ஃபஸ்ட் டபுள் ஆக்ஷன் ரோல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கெயின் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். அதில் 16:9 அப்படிங்கிற ரேஷியோ கொடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு தேவையான ஃபைல்ஸ் எடுக்கணும். இது டபுள் டியூல் ரோல் பண்ணுறதுக்கு மெயினாக இது டைலாக் டெலிவரி வந்து ரொம்பவே முக்கியம். அதோட டைமிங் நட்டாக நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவது, எந்த இடத்துல கேப் விடணுமோ அந்த இடத்துல கேப் விட்டு நம்ம நிற்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பேசினதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு பேசினது. இதை ஒன்ஸு ரன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இருந்துச்சுன்னா மறுபடியும் லேயர் போயிட்டு மீடியாங்கிற ஆப்ஷன் போயிட்டு செகண்டாக பேசினதை செகண்ட் கேரக்டர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இப்படி இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆகும்போது சிசர் பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கொயர் ஷேப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். மெயினாக கேமரா ஆங்கிள் மாறக்கூடாது. ரெண்டாவது, கேமராவை ஷேக் பண்ணக்கூடாது. கேமராவை ஷேக் பண்ணோம்னா அந்த பொசிஷன் மாறிடும். அப்புறம் அந்த இது கரெக்டாக கிடைக்காது, அந்த வியூ கரெக்டாக கிடைக்காது. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டைலாக் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு செகண்ட் லேயரில் எப்படி கரெக்டாக வரணுமோ இங்கே வச்சுட்டு ஸ்க்ரீனை ஸ்க்ராப் பண்ணிட வேண்டியதான், ஸ்ப்ளிட் ட்ரிம் பண்ணிட வேண்டியதான். இப்போ மூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்தளவுக்கு போதும். சிம்பிளாக மொபைலில் எப்படி டியூவல் ரோல் எடிட் பண்ணுறதுங்கிறது இந்த மாதிரி பார்க்கலாம். இதே வந்து நல்லா ப்ரொஃபஷ்னலாக நல்லா இதாக பண்ணணுன்னா இன்னும் நிறையா கேமரா ஆங்கிள்ஸ், கேமரா ஜூமிங், கேமரா செட் பண்ணுறது, அப்புறம் டியூவல் கேமரா யூஸ் பண்ணுறது. அதாவது ஒரு ஷாட்டுக்கு ஒரு கேமரா, இன்னொரு ஷாட்டுக்கு இன்னொரு கேமரா, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக ப்ரொஃபஷ்னலாக கிடைக்கும். இது வந்து நம்ம சும்மா டுட்டோரியலுக்காக சும்மா ஜஸ்ட் எடுத்தது. ஸோ இதுவே கரெக்டாக தான் இருக்குது. So thank you so much for watching. Keep support us.